அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த வியாழக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கியிருக்க உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை விளக்கிச் செய்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் காலையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒரு தொழுவம் எப்படி இருக்க வேண்டும்? தொழுவம் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே ஒன் ஃபோல்டு என்று சொல்வார்கள். ஒரே தொழுவம். தொழுவம் என்பது மந்தை குறிக்கலாம், அதாவது சபையை குறிக்கலாம். மேய்ப்பன் மேய்க்கின்ற மந்தையை குறிக்கலாம், குடும்பத்தை குறிக்கலாம். அப்படி என்றால் இந்த மந்தை இதிலுள்ள ஆடுகள் எப்படி இருக்க வேண்டும்? இது குறித்து யோவான் 10வது அதிகாரம் மிக தெளிவாக ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. மேய்ப்பன் மந்தையை ஆதாயத்திற்காக மேய்க்கிறவனாக காணப்படக்கூடாது. அந்த மேய்ப்பன் வாசல்கள் வழியாய் பிரவேசிக்கிறவனாக காணப்பட வேண்டும். அவன் தன்னுடைய ஆடுகள் வெளியே போன பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போக வேண்டும். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லும். அந்நியருடைய சத்தத்தை அந்த ஆடுகள் அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை நன்றாக அறிந்து அந்த ஆடுகளின் கண்காணிப்பை அவ்வளவு சிறப்போடு செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நாம் யோவான் 10வது அதிகாரத்திலே வாசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு தொழுவத்தை சொல்லுகிறார். அந்த தொழுவம் எந்த தொழுவம்? அந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகள் தான் பரலோகத்திற்கு செல்லுமா என்றால் வேதம் சொல்லுகிறது ஆம். யோவான் 10வது அதிகாரம் 16வது வசனத்தில் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, ஆனாலும் அவைகள் எனக்கு செவி கொடுக்கும். நான் அவைகளை கூட்டி சேர்க்க வேண்டும், கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஒரே மேய்ப்பனாய் ஒரே மந்தையுமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தொழுவம் என்று சொன்னாலே நான் சொன்னேன் சபை, குடும்பம். கெட்ட குமாரனுடைய கதையை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். இளையவன் தன்னுடைய தகப்பனிடத்தில் உலக அனுபவத்தில் பிரியப்பட்டபடியால் தனக்குரியதை வாங்கி கொண்டு மிகவும் சல்லாபமாக சந்தோஷமாக அந்த பணத்தை செலவழித்தார். அந்த பணம் செலவழிந்ததற்கு பின்பு ஒரு பன்றி மேய்க்கிறவனுடைய வீட்டில் போய் அந்த பன்றிகளை மேய்க்கிற பணியில் அமர்த்தப்படுகிறான். அந்த பன்றிகளுக்கு போடுகிற தவிட்டை அவன் உண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது.
அப்பொழுதுதான் அவனுடைய புத்திக்கு எட்டியது, ஐயோ, நம்முடைய தந்தை வீட்டில் பணிபுரியக்கூடிய பிள்ளைகள், பணியாட்கள் எவ்வளவு நல்ல ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் நான் என் தந்தையை விட்டு விலகினபடியால் உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு வந்து நண்பர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். நான் தனித்து நிற்கலாகினேன் என்று தன் மனதில் எண்ணி மீண்டும் என் தகப்பனிடத்தில் போய் நான் பணியாளாக வேலை செய்ய வேண்டும் என்று தகப்பனை நோக்கி வருகிறான். அப்பொழுது அந்த இளைய மகனை வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த தகப்பன், ஏனென்றால் இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என் நாடுகள் என் சப்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொன்னாரே, அந்த சப்தத்தை ஒரு நாள் அந்த தகப்பன் என் மகன் கட்டாயமாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வருவான் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். அது நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா 15வது அதிகாரத்திலே அதை நாம் வாசிக்கலாம். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாள் ஜீவிதத்திலேயும் தொழுவத்தின் ஆடுகள் எப்படி இருக்க வேண்டும்? ஞானி சொல்லும்போது உன் மந்தையின் மீது கவனமாய் இரு, உன் ஆடுகளின் நிலையை நன்றாய் அறிந்து கொள் என்று சொல்லுகிறார். ஒரு மெய்ப்பன் தனக்கு கொடுக்கப்பட்ட மந்தையின் மீது எவ்வளவு அக்கறை காட்டுகிறானோ அவ்வளவு மந்தை பழுக ஆரம்பிக்கும். அதை போலவே குடும்பத்தில் தலைவனாய் இருக்கிற தகப்பன் தன் மனைவி பிள்ளைகள் என்கின்ற அந்த மந்தையை கவனிப்பதற்கு எவ்வளவு அக்கறை காட்டுகிறாரோ அந்த அளவு மந்தை செழிக்கும், பழுகு பெருகும் என்று நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளின் ஜீவிதத்திலே நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், மந்தையை விட்டு விலகின ஆடுகள் காட்டு விலங்குகளுக்கு இரையாக்கப்படும். ஏனென்றால் அவைகள் மந்தையை விட்டு விலகி காடுகளிலும் வெளிகளிலும் அலைந்து திரிவதை நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு பாடல் கூட ஒன்று பாடுவதை நாம் பார்க்கிறோம். மந்தையில் சேரா ஆடுகளே என்ற ஒரு பாடல். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மந்தையில் சேராத ஆடுகளாக நாம் இருக்கிறோமா, அல்லது மந்தையில் சேர்ந்த ஆடுகளாக இருந்து அந்த மந்தைக்குள்ளேயே நாம் இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். சில நேரங்களில் மந்தை என்று சொல்லும்போது அந்த மந்தைக்குள் இருக்கிற அனுபவம் எப்படி இருக்க வேண்டுமென்றால், எந்த சூழ்நிலையிலும் மந்தையை விட்டு வழிவிலகி செல்லக்கூடாது. அது நல்ல ஆடுகளாக இருக்கிற பக்குவத்தில் அந்த மந்தையை மேய்ப்பன் அவ்வளவு பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்நியர் அந்த மேய்ப்பனுடைய உண்மை மேய்ப்பனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அந்நியர்களுக்கு பின்பாக அந்த ஆடுகள் செல்லாது என்று நாம் படித்தோம். அன்பானவர்களே, இந்த சூழ்நிலையில் நாம் இந்த ஆடுகளை எப்படி பராமரிக்க வேண்டும்? மந்தையை கைவிடுகிற மேய்ப்பனுக்கு ஐயோ என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எரேமியா பக்தன் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய நாட்களில் நாம் மந்தையின் மீது எவ்வளவு அக்கறை காட்டுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார். நாம் கூலிக்காக மேய்க்கிறவர்களாக இருந்தால் அந்த மந்தையின் மீது அதிக அக்கறையை காட்ட மாட்டோம். அக்கறை காட்டப்படாத அக்கறை இல்லாத மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை தாங்களே அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள் என்று எரேமியா பக்தன் சொல்லுகிறார்.
இன்றைக்கு நம்முடைய நிலை மந்தையை விட்டு விலகிவிட்டால் நம்மை சிங்கங்களும் காட்டு விலங்குகளும் பீறி போடுமே என்று நாம் உணர வேண்டும். அந்த மேய்ப்பன் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனிலிருந்து நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த பரிசுத்தமாக்கப்படுவதற்கு நாம் எவ்வளவு காலம் காத்திருந்தோம்? பரிசுத்தமாக்கப்பட்டதற்கு பின்பு தேவனுடைய வருகைக்கான ஒரு காத்திருப்புதலை நாம் இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த காத்திருத்தல் எப்பொழுது முடியும், எதுவரை காத்திருக்க வேண்டும் என்ற செய்தி நமக்கு அறிவிக்கப்படவில்லை. ஒரு நாள் அறிவிக்கப்படும், அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்குள் எந்த அளவு நாம் கட்டுப்பட்ட ஆடுகளாக காணப்படுகிறோம் என்பதை யோசித்து பார்க்கிறோம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மந்தை நாடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து, மேய்ப்பன் எந்த இடத்தில் தங்களை மடக்குகிறானோ, புல்லுள்ள இடங்களில் தண்ணீர் உள்ள இடங்களில் மடக்கிறானோ, அந்த இடத்தில் சென்று பசியாரவும் தாகம் தீர்க்கவும் அந்த மந்தைக்கு வல்லமை உண்டு என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அப்படி என்றால் இதனுடைய தத்துவம் என்ன என்றால், ஆடுகள் செவி கொடுக்க வேண்டும். ஆடுகள் செவி கொடுக்க வேண்டும். அந்த செவி கொடுக்கிற ஆடுகளாக நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் அமைகிறார்களா என்பதை நாம் ஒரு கேள்விக்குறியாக எண்ணி, அப்படி இல்லை என்றால் பிரதான மெய்ப்பன் வெளிப்படும் போது இந்த பூலோக வாழ்க்கையிலும் சபை வாழ்க்கையிலும் நமக்கு உதாரித்துவமான மெய்ப்பனாய் இருக்கிற குடும்பத்தின் ரீதியிலே ஒரு கணவன் அல்லது தகப்பன், சபையின் ரீதியிலே மூப்பர் அல்லது போதகர், இப்படிப்பட்டவர்கள் மந்தையை கண்காணிக்கிற கண்காணிகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மெய்ப்பனை குறித்து இன்னும் நாம் தெளிவாக வாசிக்க வேண்டுமென்றால் எசேக்கியேல் 34வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அந்த மெய்ப்பன் எவ்வளவு கண்ணியமாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் போதிக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொன்னது போல, மந்தையில் இருந்தால் தானே, மேய்ப்பனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் தானே செவி கொடுக்கும். இல்லை என்றால் செவி கொடுக்க இயலாது. எனவே மந்தையின் ஆடுகளாக நாம் என்றைக்கும் தேவ அரவணைப்புக்குள் இருந்து அவர் சொல்லுகிற நீதி நியாயங்களின் சத்தியங்களை ஏற்று நடக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, மீண்டும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கும் கேட்டு நாங்கள் உம்முடைய ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாய் இருக்கிற அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று உம்முடைய திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்ற காலத்திலே எங்களுடைய நிலத்திலே நீர் மழையை பெய்ய பண்ணுவீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டாண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட பலத்தை கொடுத்து, நாங்கள் சோர்வு ஆவியை பெறாமல் உற்சாகத்தின் ஆவியை பெற்று அதன்படி நடப்பதற்கான பலத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை வழிநடத்தும். குற்றங்கள் குறைவுகள் எதுவாக இருந்தாலும் தயவாக என் தேவன் மன்னித்து எங்களை காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஒரே மந்தையாய் ஒரே மெய்ப்பனுமாய் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.